அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒற்றை நட்சத்திரம். உயர்மட்ட வாசிகளுக்கு நடுவே அவள் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியேறி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டிருந்தது. ஓரளவு அந்த தெருவில் வசித்த சில பங்களாக்காரர்களை பார்வையில் அறிந்து கொண்டிருந்தாள் அவள். மாலை வேளை தினசரி 5 வயது பேரனை கையில் பிடித்துக்கொண்டு உலாவ புறப்படும் வழுக்கி தலைக்கிறவர் 3வது பங்களாவில் தங்கியிருப்பவர். அவர்கள் வீட்டு பெண்மணிகள் காரில் தான் வெளியே போய் வந்தனர். எதேச்சையாக அவளை பாதையோரத்தில் பார்த்தாலும் பாராதது போல போய்க் கொண்டிருந்தனர். காதுகளில் வைரங்கள் மின்ன, கழுத்தில் பொன் நகைகள் அணிந்த அவர்கள் முகத்தில் பொன்னகைக்கு பஞ்சமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையை விரும்பும் பங்களாவாசிகள். எதிர்சாரியிலிருந்து ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் அபூர்வமாக லேசான குரலில் ஹலோ என்பார். அத்துடன் அவர் தமது சம்பாஷணையை சுருக்கி கொண்டு விடுவார். சியாமலாவுக்கு வயது 60 தாண்டி இருந்தது. பட்டையாக முன்புறமும் பின் மண்டையிலும் முடி வெளுத்து விட்டிருந்தது. பேரனுக்கு சமமான 4வது பங்களாவாசி ஸ்பானிஷ் ஸ்டைல் வீட்டிற்கு சொந்தக்காரன். இடுப்பளவு வளர்ந்து நின்ற கொழு அல்சேஷனை சங்கிலியால் இணைத்து பிடித்துக்கொண்டு தெரு ஓரமாக அதற்கு தேக பயிற்சி கொடுக்க மாலை வேளைகளில் நடக்கிறவன். தனியே எதிர்பட்டால் லேசாக முறுவலிப்பான். ஆனால் மனைவியுடன் காற்றாட நடந்து கொண்டிருந்தால் அந்த முறுவலும் பறந்துவிடும். முகம் கடுமையாக காணப்படும். நாயை பிடித்துக்கொண்டு அவன் நடக்க அவன் மனைவி அவனது நேச உணர்வுகளை லகான் போட்டு இழுத்து கொண்டு நடப்பது போன்றதொரு பிரமிப்பு சியாமலாவுக்கு ஏற்படும். பாவம், மாமனார் கொடுத்த மதிப்பிலும் பணத்திலும் பங்களாவும் காருமாக வாழ்கிறான் போலும். அதனால்தான் மனைவியை கண்டால் அத்தனை நடுக்கும். சியாமலா தன்னுள் கணிப்பு செய்தபடி சிரித்துக் கொள்வாள். தெரு கோடியில் நெடுஞ்சாலை ஓரத்திலே 3 வீதிகளின் சந்திப்பில் இருந்த சுவரில் பிள்ளையார் பதித்த அந்த பங்களாவின் சொந்தக்காரி தும்பைப்பூ தலைக்காரி. அந்த கிழவிதான் அன்று வந்த அடுத்த நாளே புரிந்து கொண்டிருந்தாள். பளபளவென்று நீல ஒளியை வாரி இறைத்த வைரக்கம்மல் தோல் வரை இறங்கி ஆடிக்கொண்டிருக்க, பட்டுப்புடவை சரசரக்க, தோட்டத்திலே அடிக்கடி அட்டகாசம் செய்து கொண்டிருந்த அந்த அம்மாள் தான் வீட்டின் ராணி என்று அவளது கடுமை தெரிந்த முகமும் பார்வையும் தம்பட்டம் அடித்தன. எத்தனையோ தடவை சியாமலா கடைத்தெருவிலிருந்து சிறு பிளாஸ்டிக் உடையில் ஜாமான்களை சுமந்து கொண்டு அவர்கள் வீட்டிற்கு பக்கம் இருந்த நடைபாதை வழியே நடந்து வந்திருக்கிறாள். சந்தேகம் ததும்பும் கண்களால் கிழவி முறைத்திருக்கிறாளே என்று ஒரு தடவை கூட இந்த தெருவில் புதிதாக குடி வந்திருக்கிறீர்களா? ரொம்ப சந்தோஷம் என்று அறிமுகம் ஏதும் ஆரம்பித்ததே இல்லை. அப்படிப்பட்ட சுயநலவாசிகள் நிரம்பிய ஒரு சூழ்நிலையில் சியாமலா சிக்கி கொண்டு விட்டாள். தனி வீடு வேண்டும் என்று அவள் விரும்பியது எத்தனை தவறு! தெரு வீடுகளில் ஒன்றை வாங்கி கொண்டிருந்தால் அக்கம் பக்கத்தவர்களின் ஆதரவு இருந்திருக்கும் என்று அடிக்கடி எண்ணி மனம் துவண்டு போனாள். சியாமலாவுக்கு வீட்டை விற்றவனுக்கு தலைவரை கடன் இருந்தது. கொஞ்சம் அவன் பொறுத்து கொண்டிருந்தால் குபீரென்று அந்த இடத்தின் விலை ஆகாயத்தை தொற்றுவிட்டிருக்கும். ஆனால் அவனுக்கு எத்தனையோ அவசரங்கள். வெளிநாட்டு வாசத்திலே அழுத்து சலித்து போய் தாய் நாட்டில் அடைக்கலம் போக வந்த சியாமலாவுக்கு எங்கேயாவது ஓர் எலி வலையானாலும் தனி வலையாக கிட்டினால் போதும் என்ற துடிப்பு. புரோக்கர்கள் அவளை தினம் ஒரு டாக்ஸியில் ஏற்றி நகரத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் விடாது சுற்ற வைத்தனர். பல அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்களை காட்டினர். அழகான பிளாட்டுகளை அவளை பார்வையிடச் செய்தனர். காளான்கள் போல் திடீரென்று நகரெங்கிலும் முளைத்திருந்த பிளாட்டுகளை அவள் வெறுத்தாள். கீழே இறங்கி வந்தால் ஷாப்பிங் சென்டர், எதிர்பக்கம் தனியார் மருத்துவமனை, மூலையில் தபால் ஆபீஸ் என்று அவர்கள் வர்ணம் தீட்டி பார்த்தார்கள். அவள் அசையவில்லை. பிளாட் வாழ்க்கையை அவள் அனுபவித்து அறிந்தவள். இதில் உள்ள நன்மை தீமைகளை நேர்முகமாக ஆய்வு செய்தறிந்தவள்தான். சந்தடி இல்லாத சௌகரியமாக அமைதியாக ஆனந்தமாக ஒரு பெரும் தோட்டத்திற்குள் அழகானதொரு சிறு வீட்டுக்குள்ளே பல ஆண்டுகள் வசித்த அனுபவமும் கொண்டவள்தான். அதனால் அவள் தோட்டம் சூழ்ந்த தனியானதொரு வீட்டை சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தாள். தியாகராய நகர் நாகேஸ்வரன் தெருவில் அவள் தேடிய வீடு 6 கிரவுண்டுக்கு பூமிக்குள்ளே அடக்கலமாக ஒளிந்து கொண்டிருந்தது. பழைய காலத்து வீடுகளை பணம் படைத்தவர்கள் அனைவரும் இடித்து கட்டி புதிய மாடல் வீடுகளாக புதிய வண்ணப்பூச்சிகளுடன் புதிதாக உருவான தோட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவள் வாங்கிய கட்டடம் மட்டும் திருஷ்டி பரிகாரமாக பழைய பாணியில் கட்டப்பட்ட இடிபாடுகள் கொண்ட மிக பழையதொரு பங்களாவாக இருந்தது. இந்த பக்கமெல்லாம் பூமியின் விலையே விஷம் போல ஏறிட்டு போகுது. கண்ணை மூடிக்கிட்டு இதை வாங்கி போடுங்கள், பிறகு சாவகாசமாக கட்டி கொள்ளலாம். புரோக்கர் பலமாக வேப்பிலை அடித்தார். கணவனை எழுந்த பின்னர் வயதும் அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருந்த சமயம் வியாதிகள் ஒவ்வொன்றாக தொடங்கியதும் அவள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு கிளம்ப விரும்பினாள்.
மூச்சு இருக்கும் முன்னரே எப்படியாவது 38 வருஷம் வேரூன்றி போன அந்நிய மண்ணிலிருந்து தன்னை கிளைப்பு கொண்டு தாய்நாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்ற வேகம் வந்துவிட்டது. அவள் தந்தை எதற்கெடுத்தாலும் ஓர் உவமை சொல்வது வழக்கம். இந்த காரியத்தை செய்வதை விட ஓர் அஸ்வமேத யாகமே செய்துவிடலாம் போலிருக்கே. புராணங்களில்தான் அதை பற்றி படித்திருக்கிறாள். இப்பொழுது நடைமுறையில் அவள் அதில் ஈடுபட்டிருப்பது போன்றதொரு மதிப்பும் திகைப்பும் ஏற்பட்டன. பல ஆண்டுகள் வேறு ஒரு நாட்டில் வேற்று மனிதருடன் கூடி வாழ்ந்து வேறு விதமான கலாச்சார பண்பாட்டுடன் இணைந்து கலந்து ஒன்றிவிட்ட பின்னர் திடீரென்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு அங்கிருந்து பீத்து கொண்டு சேமித்திருந்த பணத்தையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு பறந்து வந்து விடுவது என்பது சுலபமான செய்கையா? பல தடவை அவள் வெளிநாட்டிலிருந்து கொஞ்சம் பணத்துடன் பறந்து சென்றாள். மறுபடியும் அடுத்த முறை பணத்துடன் பறந்து வந்து பறந்து போனாள். ஒரு குருவி வந்து ஒரு நெல்லை கொத்தி கொண்டு போனதாம். பிறகு மறுபடி அது வந்து இன்னொரு நெல்லை கொண்டு போய் சேர்த்ததாம் என்ற கதைப்படி அவள் மீண்டும் மீண்டும் பணத்துடன் பல தடவை பறந்து வந்தாள். இப்படி சேமித்த மொத்த தொகையை கொண்டுதான் ஒரு வழியாக வீட்டை வாங்கி முடித்தாள். ஆரம்பத்தில் உறவினர்கள் உதவி செய்ய வெளியூரிலிருந்து புறப்பட்டு ஓடி வந்தனர். அத்தை, என்ன செய்யணும் சொல்லுங்கோ? கோரஸ் பாடினார்கள். பெரியம்மா, ஏதோ என்னால் ஆனதை செய்ய எப்பொழுதும் தயார். மாமி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறேன் என்று தாளமிட்டனர். அவசரம், வர்ணம் பூச 10,000 தேவைப்படுகிறது. ஊருக்கு போய் டிராஃப்ட் அனுப்பி வைக்கிறேன் என்று அவள் கடனாக கேட்டபோது அத்தனை பேரும் மாயமாகிவிட்டனர். கிழவி நோயாளி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போய் மண்டையை போட்டுவிட்டால் பணத்தை யாரிடம் கேட்டு திரும்பி வாங்க முடியும் என்ற பயம். ஆனால் அவள் வயதையும் நோய்களையும் பொருட்படுத்தவில்லை. கான்ட்ராக்ட் ஒருத்தரையே பூரணமாக நம்பி கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்து வீட்டை செப்பனிடும்படி கட்டளையிட்டு விட்டு வெளிநாட்டுக்கு மறுபடியும் திரும்பிவிட்டாள். 3 வருஷ காலத்துக்கு பின்னர் தான் திரும்பினாள். தேவைப்பட்ட ஜாமான்களை கப்பலில் ஏற்றிக்கொண்டு தாய்நாட்டுக்கு திரும்பும்போது சுங்க இலாக்கா தரும் சலுகைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு லாரிகள் நிறைய ஜாமான்களுடன் வந்து இறங்கினாள். வேலையாட்கள் பெரிய பெட்டிகளை லாரிகளிலிருந்து இறக்கி உள்ளே கொண்டு செல்வதை அண்டை அயலார் வீட்டு வாசலில் இருந்தபடியே வேடிக்கை பார்த்தனர். அதற்கு பின் அந்த அயல் நாட்டுக்காரியின் விஜயம் உப்பு சப்பின்றி அவர்கள் வரை அடங்கிப்போன விஷயமாகிவிட்டிருந்தது. ஆனால் மறந்து போன உறவினர்கள் மீண்டும் ஒவ்வொருவராக ஓடி வந்தனர். இதென்ன, ஃபாரின் ஃப்ரிட்ஜா? ரொம்ப நன்னா இருக்கே. இது ஃபாரின்லேருந்து வந்த பிளாஸ்டிக் டப்பாவா? ரொம்ப உறுதியாக பண்ணியிருப்பான். புகழ்ந்த வண்ணம் ஆளுக்கு ஒன்றை தட்டி கொண்டு போக பார்த்தனர். ஆனால் சியாமலா நன்றாகவே விழித்து கொண்டு விட்டிருந்தாள். 10,000க்கு நம்பாத பந்துக்களை 10 அடி தூரத்திலேயே வைத்திருப்பது நல்லது என்று எண்ணியபடி அதிகமாக வரவேற்று உபசரிக்காது கொஞ்சம் அசட்டையாகவே இருக்கத் தொடங்கினாள். வெள்ளைக்காரர்கள் இருக்கும் ஊரிலே சேர்ந்து வாழ்ந்து விட்டதால் இவளுக்கும் தான் ஒரு வெள்ளைக்கார் என்ற நினைப்பு. ரொம்ப பணத்திமிர். குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாது. வயதும் ஆகிவிட்டது. ஒரு வீட்டில் தனியா கோட்டானை போல என்ன வாழ்க்கை? அவளது தனிமையை எண்ணி நகையாடினர். ஒதுக்கப்பட்ட உறவினர் மனம் போனவாறு பேசினர். அவள் எதையும் காதல் போட்டுக்கொள்ளாது பிடிவாதமாக இருந்தாள். என்ன பையன், மெடிக்கல் சீட்டு கிடைச்சிருக்கு. ஹாஸ்டலில் விட மனமில்லை. உங்களுக்கு துணையாக இருப்பான். உங்க வீட்டில் தங்கிக் கொள்ள அனுப்பட்டுமா? ஒன்று விட்ட மாமா மகன் விட்டு போன உறவை திடீரென்று புதுப்பித்து கொள்ள கேட்டு பார்த்தான். இந்த வயதில் எனக்கே பொங்கிக் கொள்ள சிரமப்படுறேன். இளம் வயது பையன்களை வச்சு என்னால் பாதுகாக்கிறது சிரமம். ஜெனரேஷனுக்கா ஒத்து வராது. ஒரேடியாக மறுத்துவிட்டாள். அண்டை அயலாரின் சுயநலப்போக்கு பாதி காரணம் என்றால் அவளது தனிமையான வாழ்க்கைக்கு பாதி அவளே காரணமாக இருந்தாள். புல்லுருவிகள் போன்ற யாரையும் உறவு என்ற போர்வையில் அருகில் நெருங்கிவிடக் கூடாது. ஏமாந்து போகக்கூடாது. அவளும் அவள் கணவரும் அந்நிய மண்ணில் சிந்திய வியர்வையில் சேகரித்த காசு கடைசி மூச்சு வரை அவளுக்கு தேவைப்படும். அதை கண்டபடி வாரி எடுக்க முடியாதே. கான்ட்ராக்ட் மிகவும் நல்லவராக திகழ்ந்தார். 3 வருஷ காலத்தில் அவள் விட்டு போன பணத்தை சாப்பிட்டு விட்டு மாயமாகி இருக்கலாம். ஆனால் பொறுப்புடன் சிறுக சிறுக அவள் அனுப்பி வைத்த டிராஃப்டுகளை வங்கியில் மாற்றி வீட்டை பழுது பார்த்து சில திருத்தங்களை செய்து வர்ணம் பூசி ஒழுங்கு செய்து வந்ததும் கணக்கையும் சாவிகளையும் கையில் கொடுத்து விட்டிருந்தார். அத்துடன் அவளுக்கு ஆலோசனைகள் வழங்க தமக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞரையும் உதவி தேவை என்றாலும் பெற்றுக்கொள்ள ஓய்வடைந்த தமது உறவினரான ஒரு காவல்துறை அதிகாரியையும் அறிமுகப்படுத்தி விட்டிருந்தார். அவள் வசித்த குடியிருப்பு பகுதியிலிருந்து சற்று தொலைவில் வெவ்வேறு இடங்களில் வசித்த போதிலும் அவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தினருடன் அப்போதைக்கு அப்போது வந்து விசாரித்து போய் வந்தனர். சில சமயங்களில் தங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவும் அவளை அழைத்தனர். அதை தவிர அவளுக்கு சுற்று வட்டாரத்தில் யாரிடமும் நெருக்கமான தொடர்பு ஏதும் ஏற்படவில்லை.
நண்பர்கள் என்று தெரிந்து சொல்லிக்கொள்ள யாரும் அருகிலேயே கிடையாது. வந்து குடியேறிய 2வது மாத முடிவில் அவளுக்கு ஓரளவு அந்த தனிமையும் பழகிவிட்டிருந்தது. காலை வேளையில் பால் வாங்கி கொண்டு வந்து உதவிய வேலைக்காரி சின்னம்மாள் பரபரப்புடன் வீட்டை பெருக்கி தள்ளியபடி பாத்திரங்களை தேய்த்து கவிழ்த்துவிட்டு துணிகளை துவைத்து உலர்த்திவிட்டு வெளியேறிவிட்டால் அதற்கு பின்னர் அவளுக்கு வெளி உலக தொடர்பு மறுநாள் காலை வரை துளியளவும் கிடையாது. தனிமை, தனிமை, தனிமை. நல்ல வேளை, வீட்டை வாங்கிய நேரத்திலேயே கேஸ், டெலிஃபோன் இத்தியாதிகளுக்கு அவள் ஏற்பாடு செய்திருந்தாள். அவை கிடைத்துவிட்டதும் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டிருந்தது. கான்ட்ராக்ட் வீட்டை மட்டும்தான் சீர்படுத்தி விட்டிருந்தார். தோட்டம் ஒரு பெரிய காடு போல பயங்கரமாக புல்லும் புதருமாக மண்டி கிடந்தது. அன்று காலை அவள் வேலைக்காரியை அனுப்பி வீட்டு வராந்தாவிலே சற்று நின்றபடி தோட்டத்தில் கண்களை ஓட்டினாள். பார்க்க பார்க்க தலை சுற்றுவது போன்றதொரு அவல காட்சி. கட்டடம் சீராக்கப்பட்ட போது உபயோகித்தது போக மிஞ்சிய மண், சரளை கற்கள் என்று சிறு குவியல்கள் அங்கெங்கே கிடந்தன. காலில் குத்திவிடும் போல் கண்ணாடி துண்டுகளும் கம்பி துண்டுகளும் சிதறி கிடந்தன. சாயம் பூசியதும் பெயிண்ட் சாயம் விட்டிருந்த காலி தகரடப்பாக்கள் துருபிடித்து இங்கும் அங்கும் உருண்டு கிடந்தன. இதன் நடுவே கள்ளியும் எருக்கும் செடிகளும் ஏராளமான செழிப்புடன் தலை நிமிர்ந்து நின்றன. கால் புதியும் அளவு மரங்களிலிருந்து உதிர்ந்த சருகுகள் அப்படியே வாரப்படாது அங்கங்கே ஜம்காலம் விரித்தது போல் கிடந்தன. மேலும் பார்க்க பிடிக்காது வெறுப்புடன் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தாள். பரபரவென்று சருகுகளை வாரி குழி தொட்டி ஒன்றில் கொட்டி எரித்து புல் புதர்களை வெட்டி அப்புறப்படுத்தி ஒழுங்கு செய்ய முன்போல் உடலில் இளமையும் தெம்பும் இல்லையே. வயதாகிவிட்டதே. வருத்தத்துடன் சமையல் அறைக்குள் புகுந்தாள். ஜாமான்களை இறக்கி வைத்துவிட்டு ஆட்கள் ஓட்டம் பிடித்து விட்டனர். அவற்றை வகை பிரித்து அந்தந்த இடத்திலே ஒரு வேலையாளை தற்காலிகமாக அமர்த்தி கொண்டு ஒழுங்கு செய்வதற்குள் அவளுக்கு உயிரே போய்விட்ட அலுப்பு. இப்படியெல்லாம் சோபா, மேஜை, நாற்காலி, ஃப்ரிட்ஜ், கம்பள விரிப்புகள் என்று அனாவசிய வசதியுடன் அவள் வாழ தேவைதானா? பேசாத அறைக்குள் ஒரு பாயில் சுருண்டு படுத்துக்கொண்டால் அவளை யார் அடிக்கப் போகிறார்கள்? அடிக்கடி தன் டாம்பிக உணர்வை உணர்ந்து கடிந்து கொண்டாள். என்ன செய்வது? வெளிநாட்டு வாழ்க்கையில் வசதியாக இருந்துவிட்டு திடீரென்று இப்பொழுது தரையில் இறங்கிவிட முடியவில்லையே. முதல் நாள் சமையல் அறையை சீர் செய்த அலுப்பு அன்று காலை வேலைக்காரி சொன்ன செய்தியை நினைத்து தூங்காது ஒரு இரவை ஓட்டியதன் விபரீதம் அவளுக்கு லேசாக தலையை வலித்தது. கேஸ் அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி திடீர் காஃபி பொடியுடன் போட்டு கலந்து எடுத்துக்கொண்டு தலைவலி மாத்திரையுடன் சாப்பாட்டு அறை மேஜை அருகே உட்கார்ந்தாள். காஃபியையும் மருந்தையும் விழுங்கிவிட்டு தன் கைகளால் தலையை பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். புயல் போல வந்து அதே வேகத்தில் கிளம்பும் சின்னம்மாவுக்கு அன்று காலை ஏனோ பேச கொஞ்சம் பொழுது இருந்தது. அம்மா, நான் சொல்வேன், தப்பா நினைக்கக்கூடாது. நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லதில்லை. யாராச்சும் ஒரு ஆம்பளை பிள்ளையை துணைக்கி வச்சுக்கிறது நல்லது என்று ஆரம்பித்தாள். ஏன், இந்த பக்கம் திருட்டு அதிகமோ? வினவினாள் சியாமளா. அதுக்கில்ல, இந்த வீட்டில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தூக்க மாட்டிக்கிச்சா. காதல் சங்கதியாம். அதனால்தான் வீடு சட்டுன்னு விலை போகலை. புரோக்கர் இந்த சங்கதியை அவளிடம் தெரிவிக்கவில்லை. சியாமளாவுக்கு எரிச்சலாக இருந்தது. லட்சத்துக்கு மேல் கொட்டி வீட்டை வாங்கி லட்சத்துக்கு மேல் கொட்டி சீர் செய்தாகிவிட்டது. இனி அவள் அந்த கதையை பற்றி கேள்விப்பட்டுத்தான் என்ன பயன்? மேலும் அவளுக்கு ஆவி, பிசாசு இவற்றை பற்றி அப்படி ஒன்றும் பயம் கிடையாதே. சில நாள் பட்டப்பகலில் கூட அந்த செத்துப்போன பெண் வாசல் கதவை வந்து தட்டுதாம். முன்ன இங்கே குடியிருந்த அம்மா பார்த்து பயந்து விட்டு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. கதவை திறந்து விட்டு போய்விட்டாள் சின்னம்மாள். 2 மாத காலமாக தனிமையை பற்றி பயப்படாது நிம்மதியாக உறங்கின சியாமளாவுக்கு அன்று ஏனோ தூக்கமே வரவில்லை. பேய் பிசாசுகளை பற்றி எண்ணி அஞ்சவில்லை. தனிமையாக அவள் வசிப்பதை அறிந்து திருடர்கள் எவரேனும் உள்ளே புகுந்து விட்டால்? நீண்ட நேரம் பயத்தை மறைக்க அவள் படித்து கொண்டிருந்தாள். பின்னர் உறங்கி போனாள். நடு இரவின் பொழுது திடுக்கிட்டு மிரண்டு எழுந்து உட்கார்ந்தாள். மார்பு படபடத்தது. மூச்சு முட்டியது. நன்றாக உற்று கேட்டாள். வேப்ப மரத்து ஒரு கிளையிலிருந்து கிரீச்சிட்டு அலறிக்கொண்டு மறு கிளைக்கு தாவிய ஒரு பறவை எழுப்பிய ஒலி இரவின் நிசப்தத்தில் அப்படி பயங்கரமாக கேட்டது. எச்சிலை விழுங்கி கொண்டு தலையில் போர்வையை வழிய விட்டுக்கொண்டு அவள் கண்களை இறுக்கமாக மூடியபடி தூங்க முயன்றாள். வெகு நேரம் உறக்கமில்லாது தவித்ததன் பயன் அந்த தலைவலி மற்ற வேலைகளை கவனிக்க எழுந்தபோது அவள் பார்வை எதிர் சுவரில் பெரிதாக மாட்டியிருந்த புகைப்படத்தில் விழுந்தது. கணவர் சதாசிவம் அவளை பார்த்து அதிலிருந்தபடி மெல்ல சிரித்தார். கண் கலங்கி போனாள் சியாமளா. அவர் மட்டும் மாரடைப்பால் மரணமடைந்து போகாதிருந்தால் அவள் அந்த வெளிநாட்டை விட்டு வந்திருப்பாளா? அழகான வசதியான அந்த வீட்டையும் சுகபோகமிக்க வாழ்வையும் உதறிவிட்டு இங்கே வந்து ஒண்டிக்கட்டையாக திண்டாடி கொண்டிருப்பாளா?
சின்ன சிறு சத்தத்தை கேட்டாலும் நடுங்கி போகும் கோழைத்தனம்தான் ஏற்பட்டிருக்குமா? சிங்கத்தைப் போல துணையாக கூட இருந்த கணவனை விட்டுவிட்டு இப்பொழுது வயது காலத்தில் மேலே சிந்திக்க முடியாது துயரத்தை விழுங்கியபடி கண்ணீரை சமாளித்துக் கொண்டு திரும்பினாள். வாயிலில் அழைப்பு மணி கிணுகிணுத்தது. இந்த காலை வேளையில் அவளை தேடிக்கொண்டு யார் வந்திருப்பது? சபரிமலை பக்தர்களானாலும் சரி, ஷாம்பு விற்கும் பெண்களானாலும் சரி, அவள் சட்டென்று கதவை யாருக்கும் திறந்து விடுவதில்லை. வாசல் பக்கம் மெல்ல வந்து கதவில் பொருத்தப்பட்ட கண்ணாடி கண் வழியே வெளியே பார்த்தாள். வராந்தாவிலே ஒரு 20 வயது இளம்பெண் வேலைக்காரி சின்னம்மா விவரித்தபடி பளிச்சென்று அழகாக நின்று கொண்டிருந்தாள். நெஞ்சு ஏன் இப்படி திக்திக்கென்று அடித்துக் கொள்கிறது? சே, என்ன பைத்தியக்கார பயம்! யாரது? அதட்டிவிட்டு மீண்டும் கண்ணாடி வழியே பார்த்தாள். பட்டு போன்ற பாதங்கள் இரண்டையும் வாயில் வராந்தா மொசைக்கின் மீது பாவியபடி நின்ற அந்த பெண் பாவம் ஏதோ சோப்பு அல்லது பிஸ்கெட் விற்க வந்திருக்கலாம். தன்னுள் சிரித்தபடி கதவை திறந்தாள் சியாமளா. மாமி, நாங்கள் இந்த தெரு கடைசி பங்களாவில் அவுட் ஹவுஸில் குடியிருக்கோம். பிஎஸ்சி படித்தவ. ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் எல்லாம் பாஸ் ஆகியிருக்கேன். ஆனால் வேலை தான் கிடைக்கல. எங்கள் அப்பா கிளர்க்காக ஒரு கம்பெனியில் டவுனில் வேலை பண்ணுறார். அம்மா இந்த பங்களாக்காரர் வீட்டில் வேலை செய்கிறா. 3 குழந்தைகள். தம்பி 2 பேரும் பள்ளிக்கூடம் படிக்கிறா. நீங்கள் தனியாக இந்த வீட்டில் குடியிருக்கீள். ஒரு சமயம் உங்களுக்கு வேலைக்கு என்னை போல் யாராவது தேவைப்படும் கேள்விப்பட்டேன். ஒரு வேலை கொடுத்து படபடவென்று பேசியவள் முடிக்காது வெட்கத்துடன் நிறுத்தினாள். செம்மை படிந்த அந்த அழகு முகத்தையும் அந்த பெண்ணின் தோற்றத்தையும் மேலும் கீழும் பார்த்தாள் சியாமளா. தேய்த்து துடைத்து வைத்த குத்துவிளக்கு போல நகை ஏதுமின்றி, ஆனால் பளிச்சென்று அழகும் இளமையும் தகதக நின்று கொண்டிருந்தாள். பேர் என்ன சொன்ன? கேட்டபடி அந்த பெண்ணின் மேனியில் துவண்டு கிடந்த ஓரம் கிழிந்த வாயில் சேலையை இரக்கமாக பார்த்தாள். இன்னும் சொல்லலையே. சுஜரித்தான் பேர். சுருக்கி சுஜின்னு கூப்பிடுவா எங்க வீட்டில். கண்ணம் குழிய மெல்ல சிரித்தாள் அவள். உள்ளே வா சுஜி. கதவை சியாமளா அகலமாக திறந்தாள். நடையை தாண்டி விஸ்தாரமாக இருந்த முன்னறைக்கு வந்து நின்ற சுஜரிதா பிரமிப்புடன் கண்களை நாலாபுறமும் ஓடவிட்டாள். சுவரில் பூசப்பட்ட லேசான பச்சை வண்ணத்துக்கு தக்கபடி ஆழ்ந்த பச்சை நிற திரைச்சிலைகள் ஜன்னல்களின் ஓரங்களில் ஒதுங்கி தொங்கிக் கொண்டிருந்தன. காலை மெத்மெத்தென்று தழுவும் பழுப்பு வண்ண கம்பள விரிப்பு தரையை அலங்கரித்தது. கருகிய ஆரஞ்சு வண்ணத்திலே திண்டுகளுடன் சோஃபாக்கள். சற்று தூரத்தில் ஒரு பக்கம் நகரும் சிறு மேஜை மீது டெலிவிஷன் பெட்டி. காஃபி மேஜை மேல் அழகானதொரு பெரிய கிறிஸ்டல் கண்ணாடி ஜாடி. அதில் அன்று மலர்ந்த சிவப்பு ரோஜா மலர்கள். சாப்பாட்டறையை பிரித்த மரத்தடுப்பு போன்ற அலமாரியில் மேல்தட்டில் வரிசையாக பொன் எழுத்துக்களை முதுகில் காட்டிய வண்ணம் சீராக அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்கள். ஒரு தட்டில் பளபளத்த வெண்கல நடராசர். அவருக்கு இருபுறமும் பொன்னாக மின்னிய திருச்சூர் குத்துவிளக்குகள். இன்னொரு தடுப்பில் டேப் ரிகார்டர். பக்கத்து தடுப்பில் ரேடியோ. என்ன அப்படி மலைச்சு நிற்கிற? உள்ளே வந்து உட்காரு. நான் இன்னும் காலை டிஃபன் சாப்பிடல சொல்லிக்கொண்டே வாயில் கதவை சாத்திவிட்டு சியாமளா தடுப்பை தாண்டி சாப்பாட்டறை போன்ற பகுதிக்கு அழைத்து சென்றாள். வைத்தக்கண் வாங்காத அந்த இடத்தை சுஜரிதா அதிசயமாக பார்த்தாள். கருப்பு வண்ண சன்மைக்காவில் ரோஜா பூக்கள் நிழலாக தெரிந்த வழுவழுப்பான சாப்பாட்டு மேஜை. சுற்றிலும் நாற்காலிகள். சுவரில் பெரியதொரு கடிகாரம். நீர்க்குடத்தை சுமந்து கொண்டிருந்த ராஜஸ்தானி பெண்ணின் படம். சாப்பாட்டறை பக்கம் இருந்த தடுப்பு அமைப்பில் தட்டுக்களில் பீங்கான் டின்னர் செட், டீ செட், கண்ணாடி டம்ளர்கள் முதலியன குழு பொம்மைகளைப் போல வகை பிரித்து அழகாக அடுக்கப்பட்டிருந்ததை கவனித்தாள். தோட்டத்திற்கும் வீட்டின் உட்புறத்திற்கும் தான் எத்தனை வித்தியாசம்! ஒரு துளி தூசி கூட காணப்படாது வீடு பளிச்சென்று அழகாக ஆடம்பரமாக வசதியாக காணப்படுவதை வியப்புடன் விழிகள் அகல பார்த்து கொண்டு மௌனமாக நின்றாள். என்ன, பேச மாட்டியா? உட்கார் இப்படி. ஒரு நாற்காலியை சியாமளா காட்டி உபசரித்த போதுதான் விழிப்படைந்தாள். உங்க வீடு ரொம்ப அழகாக இருக்கு. எங்க அம்மா சமைக்க போற அந்த பங்களாக்காரர்கள் வீட்டின் உட்புறம் கூட இத்தனை அலங்காரமாக இல்லை. ரொம்ப பணம் செலவழித்து இதை சரிப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பணம் செலவழித்தால் மட்டும் போராதம்மா, ரசனை உணர்வோடு வீட்டை நிர்வகிக்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாடுபட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சிரித்தாள் சியாமளா. நாற்காலி மீது பட்டும் படாமல் உட்கார்ந்திருந்த சுஜரிதா மறுபடியும் தன் கண்களை நாலாபுரமும் ஓடவிட்டாள். நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல, சமைக்கல. முதல்ல உனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரேன், பிறகு என்னோட டிஃபன் சாப்பிட்டுட்டு நீ போகலாம் உபசரித்தாள் சியாமளா. மாமி மன்னிச்சுக்கோங்க, கார்த்தால ஒரே வேளை தான் நாங்கள் காஃபி சாப்பிட்ற பழக்கம். ஏன், ஏதாவது பத்தியத்தில் இருக்கிறாயா? உடம்புல ஏதாவது கோளாறா? இல்லை, இல்லாமைங்கிற கோளாறு தான்.
ஒரு தடவைக்கு மேலே சாப்பிட கட்டுப்படி ஆகாதுன்னு அம்மா எங்களை அப்படி கட்டுப்பாடோடு வளர்த்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் காஃபி டிஃபன் சாப்பிட்டா நாளை பொழுதுக்கு எனக்கு யார் தருவா? அதை தேடிக்கொண்டு இங்கே நாளைக்கு வர தோணும். பசி வெட்கமறியாது இல்லையா? வியப்புடன் சியாமளா அந்த பெண்ணை பார்த்தாள். உழைச்சி சம்பாதிக்க தொடங்கினா தாராளமாக வயிற்றுக்கு சாப்பிடலாம்னு அப்பா அடிக்கடி சொல்வார். நான் அவர் விருப்பப்படி முதல்ல ஒரு வேலை தேடிக்கொண்டு சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தடவைக்கு மேல் 2 தடவையாக காஃபி டிஃபன் நன்னா சாப்பிட ஆரம்பிப்பேன். அதுவரை பல்ல கடிச்சுண்டு உடலை சுருட்டி மடக்கி வயிற்றுக்குள்ளேயே அமுக்கி வச்சுக்கிறதுன்னு முடிவு. லேசாக நெஞ்சோடு அணைத்து கொள்ள வேண்டும் போன்றது ஒரு பரிவு உணர்வில் கரைந்து போனாள் சியாமளா. உன் கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு வேலை கொடுக்க ஆசைப்படுறேன். ஆனால் ஒரு சின்ன தயக்கம். சொல்லுங்க மாமி, தாராளமாக என்ன வேணாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன். படிச்சிருக்கிற பொண்ணு நீ. இது வீடு. இங்கே உனக்கு நான் ஆஃபீஸ் வேலை எதுவும் தர முடியாது. உனக்கு ஆட்சேபனே இல்லைன்னா எனக்கு உதவியாக கொஞ்சம் துணையாக கூட மாட வீட்டு வேலை செய்ய ஒப்புக்குவியா? படிப்பு கௌரவம் குறிக்கிடாதே. செய்யும் தொழிலே தெய்வம்னு. செய்கின்ற வேலையை முதலில் மதிக்கணும்னு அப்பா சொல்வார். படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சோம்பேறியாக தெரியறத விட உங்களை போல ஒரு நல்ல மனுஷி வீட்டில் வேலை செஞ்சால் என் கௌரவம் எப்படி குறைஞ்சி போகும்? நான் ஒத்துக்கிறேன் மாமி. எந்த விதமான வேலை கொடுத்தாலும் செய்ய தயார். வீட்டை பெருக்கவும் பாத்திரங்களை துளக்கவும் ஒரு ஆள் ஏற்கனவே அமர்த்தி இருக்கேன். மற்றபடி இங்குள்ள ஜாமான்களை தூசி தட்டி பத்திரமா எடுத்து வைக்க, கடைக்கு போக, பேங்க்குக்கு போய் வர, கடிதங்கள் எழுத ஒரு செக்ரட்டரி போல் துணையாக ஒரு பெண் தேவைன்னு மனசில் நினைச்சேன். நீ வந்தே. எனக்கு வயசு 100ன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க மாமி. உங்களைப் போல பெரியாளுடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை. எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறது. எனக்கு நன்னா சமைக்க தெரியும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாக உதவியாளாக இருக்க சம்மதிக்கிறேன். அப்போது இன்றைக்கே அந்த வேலையை இப்போவே ஏற்றுக்கோ. இந்த வேலைக்கு மாதம் 200 ரூபாய் சம்பளம். காஃபி டிஃபன் இத்தனையும் உண்டு. ஆனால் ஒன்று, ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன கண்டிஷன் அதையும் சொல்லிடுங்கோ. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். இது முக்கியம். எனக்கும் இவை ரொம்ப முக்கியம் மாமி. நானே உழைச்சி நாணயமாக சம்பாதிக்க விரும்புகிறேன். அதனால்தான் சட்டுன்னு ஒரு வேலை கிடைக்கல. இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமி. உங்களையும் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து பல விஷயம் கற்றுக்கலாம்னு உள் மனசு சொல்கிறது. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. இப்போ நீ காஃபி சாப்பிடலாம் இல்லையா? இருங்கோ மாமி, அம்மா கிட்ட சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு ஓடி வரேன். மகிழ்ச்சியும் நன்றியும் கலந்த குரலில் ஆர்ப்பரித்து விட்டு சிட்டாக வெளியில் பறந்தோடினாள். கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே திரும்பிய சியாமளாவுக்கு மனம் நிம்மதியாக இருந்தது. நாள் முழுவதும் தனிமையில் துவண்ட அவளுக்கு இப்போ ஒரு துணை திடீரென்று எங்கிருந்தோ வந்தது. வியப்பான சங்கதிதான். ஆனால் மிகவும் வரவேற்கத்தக்கதுதான். சிறிது பொழுதில் மீண்டும் வாயில் அழைப்பு மணி ஒலித்தது. சுஜியை போன்ற சாயலில் நடுத்தர வயதுடைய ஒரு அம்மாள் இப்பொழுது அந்த பெண்ணுடன் கூட வந்திருந்தாள். இவங்க தான் என் அம்மா, அறிமுகப்படுத்தினாள் சுஜி. வந்தவளும் வியப்புடன் முன்னரையை கண்களால் அளந்தாள். சுஜி வந்து சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நான் தான் முதலில் சுஜிக்கிட்ட சொன்னேன். அந்த பழைய பங்களாவில் யாரோ வெளி தேசத்துலேருந்து வந்து குடியேறி இருக்காங்களாம். தனியாக ஒரு அம்மா மட்டும் இருக்காங்களாம். அவங்களுக்கு ஏதாவது வேலை தேவைப்படும், கேட்டுப்பாருன்னு சொன்னேன். நீங்கள் உடனடியாக சுஜிக்கு வேலை தந்துட்டேன். அவள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். வயசு பெண்களை வேலைக்காக தனியாக வெகு தூரம் அனுப்ப இப்போ எல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. காலம் கெட்டு கிடக்கு. வீட்டு வேலைன்னா என்ன, அதுவும் ஒரு கௌரவமான தொழில் தானேன்னு நான் தான் சொன்னேன். பெருமையும் மகிழ்ச்சியுமாக பேசினாள். சிறிது பொழுதில் தாய் சூழ்நிலையை பார்த்து திருப்தி அடைந்தவளாக தன் மகளை அங்கே வேலைக்கு விட்டுவிட்டு போய்விட்டாள். நீ உன் அம்மாவை ஏன் அழைச்சிட்டு வந்தேன்னு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மெல்லிதாக சிரித்தாள் சியாமளா. பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நிபந்தனை போட்டிருக்கிறதால தான் ஆரம்பத்திலிருந்து மனம் விட்டு உங்களோட வெளிப்படையாகவே பேசிடுறேன். தனி பங்களாவில் வெளியூர்லேருந்து ஒரு அம்மா வந்து தங்கியிருந்தான்னா மனசில் பலவிதமான கற்பனைகள் ஏற்படலாம் இல்லையா? கௌரவமான இடத்துல வசிக்கிறாப்புல வேஷம் போட்டுண்டு இப்போதெல்லாம் சில படித்த பெண்கள் கூட தப்பு காரியங்கள் செய்கிறா இல்லையா? அதனால் நான் தப்பு தண்டாக்களில் இறங்குறாள்னு இப்போ கூட உன் மனம் நினைக்கிறதா? ஐயோ மாமி, இப்போ உங்களை நான் என் தெய்வமா, குருவா, என் எஜமானியா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல தோழியாக நினைக்கிறேன். உங்களை பார்த்ததுமே பிடிச்சிட்டதால தானே வேலையை ஒப்புக்கொண்டேன். உனக்கும் எனக்கும் எத்தனை வயது வித்தியாசம், தலைமுறை இடைவெளி இருக்கே. எப்படி நாம் தோழிகளாக இருக்க முடியும்? சிரித்தாள் சியாமளா. ஒருவரை ஒருவர் புரிஞ்சுண்டு இடைவெளியை நெருக்கமாக்கி கொண்டால் தோழிகளாக இருக்க முடியும் மாமி, எங்கள் அப்பா சொல்வார்.
கண்ணன் என் தோழன் என்று பாரதி எப்படி சொல்ல முடியும்? பகவான் எங்கே? சாதாரண மனிதன் எங்கே? பக்தி பரவசத்தில் ஆன்மநேச உணர்விலே ஒரு மனிதன் தேவனாக உயர்ந்து விடும்போது பகவான் நெருங்கி விடுகிறான், தோழனாகி விடுகிறான். அதற்கு அடுத்த நிலையில் அவன் அவரோட ஐக்கியமாகி விடுகிறான். பரவாயில்லை, ஒழிந்த வேலைக்கு கதா காலட்சேபம் பண்ணி என்னை ரொம்பவே என்டர்டெயின் பண்ணுவ போல இருக்கு. வா, இப்போ 2 பேரும் தோழிகள் போல காஃபி டிஃபன் சாப்பிடலாம், அன்போடு கூறி அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். வயது, தோற்றம், எண்ணங்கள், கொள்கைகள் என இடையே அகலமான தலைமுறை இடைவெளி அவர்களுக்குள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் சில நாள் பழக்கத்திலேயே சியாமளாவுக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது. சுஜரிதாவுக்கு தன் எஜமானி மேல் தீவிரமான ஈர்ப்பு. தாயை போன்றதொரு பாசத்துடன் நேசிக்கத் தொடங்கினாள். அவள் வந்த பிறகு வீட்டைச் சுற்றி மண்டி கிடந்த காடு விரைவில் மறைந்து போயிற்று. தாங்கள் குடியிருக்கும் பங்களாவின் தோட்டக்காரன் சிபாரிசின் மூலம் 2 ஆட்களை அழைத்து வந்த சுஜி அந்த வீட்டு தோட்டத்தை முதலில் துப்புரவு செய்ய உதவினாள். பின்னர் தோட்டக்காரன் ஆலோசனையின் பேரில் அருகில் இருந்த நர்சரிக்கு சியாமளாவை அழைத்துச் சென்று தேவையான செடி கொடி வகைகளை வாங்கி வைத்தாள். உற்சாகத்துடன் ஆட்கள் உதவியால் அவைகளை நட்டு உரம் போட்டு நீர் பாய்ச்சி பத்திரமாக பாதுகாக்கும் பணியில் முழு மனதுடன் சியாமளாவுடன் ஈடுபட்டாள். அதன் விளைவு சில மாதங்களுக்கு பின்னர் அந்த வீட்டின் முன்புறம் மிக பொலிவுடனும் புதுமுகத்துடனும் காணப்பட்டது. அக்கம் பக்கத்து பங்களாவின் தோட்டங்களுக்கு இணையாக அந்த வீட்டைச் சுற்றிலும் ஒரு அழகிய தோட்டம் உருவாகிவிட்டது. வரிசையாக நட்டு இருந்த 2 ரோஜா பூக்கள் மொட்டை அவிழ்ந்து கொண்ட மலர்கள் காற்றில் அசைந்து ஆடும் காட்சியை கண்டுகளித்தபடி சியாமளா தோட்டம் முழுவதும் சுஜியுடன் மாலை பொழுதில் பெருமையாக சுற்றி வந்தாள். சுவரின் மேல் தாவி ஏறி செழிப்பாக படர்ந்திருந்த நித்திய மல்லி மொக்குகளை தினமும் பறித்து கொண்டு போக சுஜிக்கு மகிழ்ச்சியுடன் அனுமதி தந்திருந்தாள். சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த போகன் வில்லாக்கள் வண்ண வண்ண மலர்களுடன் சுவரை தாவி வெளியே எட்டி பார்க்கும் உயரம் வளர்ந்து விட்டதை பூரிப்புடன் பார்த்து கழித்தாள். மகிழ மரமும் பவள மல்லியையும் தரையில் விரித்து விட்டிருந்த பூப்பாவடைகளை பார்த்து பரவசமடைந்தாள். சுஜி பூவாளியில் கோல்டன்ஸுக்கு தினசரி நீர் வார்ப்பாள். சியாமளா ஹோஸ் பைப்பை வைத்துக்கொண்டு பல கற்பனைகளில் மூழ்கியபடி வெகு நேரம் புல்வெளிக்கும் விருட்சி பூச்செடிகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சி மகிழ்வாள். காலம் இனிதே மன நிறைவுடன் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரே ஒரு சிறு குறைதான். சுஜரிதா மாலை 4 மணி ஆனதும் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிட்டு இரவு சமையலுக்கு கொஞ்சம் உதவியதும் வீட்டுக்கு போய் விடுவாள். பிறர் வீட்டில் இரவு தங்குவதை அவள் தந்தை அனுமதிக்கவில்லை என்பதுதான் காரணம். இரவும் அவள் கூட இருந்தால் நாள் முழுவதும் துடிதுடிப்பான ஒரு இளம் பெண்ணின் துணையில் இழந்து போன வாலிபம் திரும்ப வந்து காயக்கல்பம் பெற்றுக்கொண்டதொரு பூர்ணமான நிறை இருக்குமே என்றதொரு சிறு மனக்குறை இருந்தது அவளுக்கு. அன்று மாலை சுஜரிதா 1/2 மணி முன்னதாக காய்ச்சலாக இருக்கும் தம்பியை கவனிக்க உத்தரவு வாங்கி கொண்டு போய்விட்டிருந்தாள். கதவை தாளிட்டு கொட்டும் உள்ளே வந்த சியாமளாவுக்கு திடீரென்று தனிமை பெரும் பாரமாக சுமையாக அழுத்தியது. டிவியை பார்க்க பிடிக்காது, ரேடியோவையும் கேட்காது. புத்தகம் பிரித்து வைத்து படுக்கையில் சாய்ந்தபடி தலைமாட்டிலிருந்த எரிந்த மின்விளக்கு வெளிச்சத்தில் வெகு நேரம் படித்து கொண்டிருந்தாள். சுஜரிதா வீட்டுக்கு போனபின் அவளது தனிமையின் துணை நல்ல புத்தகங்கள்தான். படுக்கை அருகே இருந்த ஜன்னல் கதவுகளை இறுக்கமாக மூடிவிட்டிருந்தாள். காற்றோட்டத்திற்காக எதிர்ப்புற ஜன்னல்களை சிறிதளவு திறந்து வைத்திருந்தாள். ஆனாலும் உட்புறம் தொங்கிய கனமான திரைச்சீலைகளை இழுத்து நன்றாக மூடிவிட்டிருந்தாள். மாடி முகப்பில் எறிந்த மின் விளக்கின் வெளிச்சம் தோட்டத்து வராந்தாவில் பரவி கொண்டிருந்தது. வானத்திலே உருந்த வளர்பிறையின் மெல்லிய ஒளியில் தோட்டம் ஒரு கனவு உலகில் மூழ்கி கிடந்தது. எதிர்ப்புற ஜன்னல் ஓரம் வளர்ந்து போத்து குலுங்கிய நைட் குவினின் மனம் மெல்ல காற்றோடு கலந்து இதமாக முகத்திலே மோதிக்கொண்டிருந்தது. முன்னரை கடிகாரம் மணி 12 என்பதை உணர்த்தியபடி அடித்து ஓய்ந்ததும் புத்தகத்தை மூடிவிட்டு போர்வையை இழுத்து தலைமேல் வழியை விட்டு கொண்டு படுத்தாள் அவள். சில நிமிடங்களில் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். யாரோ தோட்டத்திலே நடக்கும் காலடி ஓசை துல்லியமாக கேட்டது. நெஞ்சு திடும் திடும் என்று அடித்துக்கொள்ள அவள் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு இருட்டில் பறக்க பறக்க விழித்தபடி உட்கார்ந்திருந்த போது பின்பக்கத்து ஜன்னல் கதவின் கண்ணாடி அருகில் நெருங்கி வரும் சத்தம் நன்றாக பளிச்சென்று கேட்கவே பதறிப்போய் மார்பின் மீது கைகளை சேர்த்து பிடித்துக்கொண்டு கிளியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நெஞ்சு படபடுத்தது. உடல் முழுவதும் வியர்வை கொப்பளித்து ஆறாக ஓடியது. அடுத்ததாக அவள் என்ன செய்ய வேண்டும்? மூச்சை பிடித்துக்கொண்டு சப்தமிடாது மேலே என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும். அல்லது தலைமாட்டில் தயாராக வைத்து கொண்டிருக்கும் டார்ச்சை எடுத்துக்கொண்டு படுக்கை அறை கதவை திறந்து கொண்டு நடையின் வழியாக பின்பக்கம் சென்று உண்மையில் ஜன்னல் கண்ணாடிதான் உடைந்ததா அல்லது வீண் பிரம்மையா என்று பார்க்க வேண்டும்.
ஒருவேளை வெகு நேரம் ஒரு துப்பறியும் கதையை படித்துக் கொண்டிருந்ததன் பாதிப்பாக இருக்கலாம். கனமான இரும்பு தகடுகள் கொண்ட ஜன்னல். அதை தாண்டி கொண்டு அவன் எத்தனை வேகத்தில் உள்ளே வந்துவிட முடியும்? ஜன்னல்களுக்கு கம்பி தடுப்புகள் வைத்து கட்டும் பழக்கம் இல்லாத ஆப்பிரிக்க நாட்டில் அத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறாள். வெறும் கண்ணாடி கதவை மட்டுமே காவலாக நினைத்து சாத்திவிட்டு தூங்கி பழக்கப்பட்டவள். அந்த நாட்டில் மட்டும் திருடர்கள் இல்லையா? உடைக்கும் சத்தம் கேட்காது லாவகமாக கண்ணாடியை கழற்றி கொண்டு கூரையையும் தரையையும் தொட்டு கொண்டு நிற்கும் பிரெஞ்சு விண்டோக்கள் வழியே நிம்மதியாக வலது காலை எடுத்து உள்ளே வைத்துக்கொண்டு வீட்டு மாப்பிள்ளை போல முகமூடியும் துப்பாக்கியுமாக வந்து நிற்கும் திருடர்களை பற்றிய சம்பவங்கள் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அந்த அனுபவம் அவளுக்கு ஏற்பட்டதில்லை. ஒருவேளை அவள் வீட்டில் அன்று குடியிருந்த நாய் ஜிம்மி சதா தோட்டத்தை சுற்றி வந்தது ஒரு காரணமோ? வீட்டுக்கும் அவளுக்கும் தன் உயிர் போகும் வரை காவல் தெய்வமாக இருந்த ஜிம்மியை இப்பொழுது நினைத்து கொண்டாள். தொண்டையை என்னவோ இறுக்கிக் கொள்ளும் ஒரு உணர்வு. ஜிம்மி வெறும் நாய் அல்ல, ஒரு தோழன், உயிரையும் கொடுக்க தயங்காத மௌனமானதொரு நண்பன். ஜிம்மி இறந்து போன பின்னர் அவளுக்கு நாய் வளர்க்கும் ஆசையே போய்விட்டது. வக்கீல் நண்பர் வற்புறுத்தினார். ஒரு நல்ல நாய்க்குட்டி வாங்கித்தர ஏற்பாடு செய்கிறேன். தனியா இருக்கீங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். அல்சேஷியன் ராஜபாளையம் போல உயர்ந்த ஜாதி நாயா பார்த்து வளர்த்தால்? அவள் மறுத்து விட்டாள். நாய்கள் என்றால் அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வளர்த்தால் சொந்த குழந்தையைப் போல பத்திரமாக, அன்பாக, கண்டிப்பாக, சீராக வளர்க்க வேண்டும். எங்கள் வீட்டிலும் நாய் வைத்திருக்கிறோம் என்கிற பெருமைக்கு அவைகளை சதா சங்கிலியால் கட்டி போட்டு ஓட்டை பீங்கானில் பற்றியும் பற்றாமலும் சோறு போட்டு நேரத்துக்கு குடிக்க நீர் கொடுக்காது. சேச்சே, மகா பாவம். தன்னை காத்துக்கொள்ளவே முடியாத தள்ளாமை அதிகமாகி கொண்டு வரும் இந்த வயதில் ஒரு நாய் வளர்ப்பது சுலபமா? தலைமாட்டிலேயே டெலிஃபோனை வைத்துக் கொள்ளும் பிளக்கிங் சிஸ்டம் அமைத்து கொடுங்கள் போதும் என்றாள். கை கட்டிய தூரத்தில் சிறு மேஜை மீது தொலைபேசி படுக்கை தலைமாட்டில் பத்திரமாக இருந்தது. அதை துணையாக நம்பினாள். மெல்ல துழாவி டார்ச்சை எடுக்க முயன்றபோது பின்பக்கம் இருந்து திடும் என்றதோ சத்தம். கேட்கவே திகைத்து போனாள். அது என்ன சத்தம்? திக் திக்கென்று நெஞ்சு அடித்துக்கொள்ள மேஜை மீதிருந்து தொலைபேசியை மெல்ல தன் அருகே இழுத்துக்கொண்டு ரிசீவரை எடுத்தாள். முன்னால் ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை அதிகாரி திரு சண்முகத்தை கூப்பிட்டால், இரவோ பகலோ எந்த நேரமானாலும் சரி டெலிஃபோன் பண்ணுங்க. இன்னமும் மோட்டார் சைக்கிளை நான் விற்கவில்லை. இரவானால் கண் பார்வை அத்தனை சுகமில்லை. என் சின்ன மகனை எழுப்பி அவனை வண்டியை விட சொல்லி நான் தொத்திக்கொண்டு 10 நிமிடத்தில் வந்து விடுவேன். பயப்படாதீங்க என்று சொல்லியிருந்தார். ராத்திரி ஆச்சே, தூக்கத்தை கெடுப்பதான்னு யோசிச்சுட்டு குழம்பாதீங்க. டெலிஃபோனில் கூப்பிட்ட 5 நிமிஷத்துல எங்க வீட்டு சமையல் ஆளோட புறப்பட்டு வந்துடுவேன். எங்க சமையல்காரர் வரதனுக்கு சமையல் மட்டும் தெரியும்னு நினைக்காதீங்க. நல்லாவே சினிமா நாயகன் போல சண்டையும் போட தெரியும் சொல்லிவிட்டு சிரித்தார் வக்கீல். முதலில் காவல்துறை அதிகாரி சண்முகத்தை கூப்பிட்டு விட்டு பிறகு வக்கீல் தேவநாதனை அழைக்க வேண்டும். ஒருத்தருக்கு 2 பேரா வரட்டுமே, வீண் குழப்பம் என்று பிறகு அவர்கள் சிரிக்கட்டும், பரவாயில்லை. இப்படி நடுங்கிக் கொண்டிருப்பதை விட நினைத்தபடி மின்விளக்கை ஏற்றிவிட்டு எண்களை சுழற்றலாம் என்று ரிசீவரை காதலியில் கொண்டு போனவளுக்கு மெத்த அதிர்ச்சி. தொலைபேசி தொடர்பு அற்று செத்து கிடந்தது. இரு பக்கமும் பட்டன்களை அழுத்தி பார்த்தாள். டிங் டிங் என்ற மணி சத்தமே இல்லாது ஒரே அமைதி, மயானத்தின் அமைதி. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டாள். பயந்து கொண்டு படுக்கை அறையிலேயே ஒண்டிக் கொண்டிருந்தால் பின்பக்கம் என்ன நடக்கிறது, அந்த கடும் சப்தம் எதனால் ஏற்பட்டது என்று கவனிக்காவிடில் ஒரு பங்களாவுக்கும் இன்னொரு பங்களாவுக்கும் இடைவெளி அதிகம்தான். இன்று முழுவதும் அவள் அலறி கூச்சலிட்டாலும் ஏன் என்று கேட்க தோணாது. அண்டை அயலார் சூழ்ந்த இடத்தில் தன் கையே தனக்குதவி என்றுதான் அவள் செயல்பட வேண்டும். இப்போ மணி என்ன? நடு இரவு மணி 1. வேலைக்காரி சின்னம்மா விடியற்காலை 5 அல்லது 6 மணிக்குத்தான் வருவாள். அதுவரை அடுத்த பங்களாவின் நாய் ஒன்று ஆவேசமாக மதில் சுவர் ஓரமாக ஓடி வந்து குறைப்பது கேட்டது. டியூக், ஷடப், இங்கே வா. அந்த பங்களாவின் இரவு காவல்காரன் அதை அதட்டி அழைப்பதும் கேட்டது. அடுத்த பங்களாவில் ஆள்படையும் நாயின் துணையும் இருந்து அவளுக்கு ஆகப் போவதென்ன? ஓடி வந்து உதவா போகிறார்கள்? எதை இழந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ தன் துணிவை மட்டும் இழக்கவே கூடாது. கடைசி வரை ஒரு கை பார்த்து விட வேண்டும். கோழைகள் பலமுறை சாகிறார்கள், துணிந்தவன் ஒரு முறைதான் சாகிறான். அவள் கணவன் அடிக்கடி சொல்லும் அறிவுரை அது. அதை கெட்டியாக கைப்பற்றி கொண்டுதான் அவள் தனிமையில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு எத்தனையோ இன்னல்களை சமாளித்திருக்கிறாள். அந்த துணிச்சலை அவள் இப்போது ஏன் கைவிட வேண்டும்? வடவடவென்று நடுங்கிக் கொண்டு படுக்கை மீது உயர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்திருப்பதன் பயன்
இத்தனை கம்பி தடுப்புகளையும் பலமான கதவுகளையும் தாண்டி கொண்டு எந்த சூரன் வீட்டுக்குள் வந்துவிடப் போகிறான்? நாற்காலி கை மீது போட்டிருந்த துண்டை எடுத்து முகத்தில் வழிந்த வியர்வை துடைத்து கொண்டாள். மின் விளக்கை போட்டாள். அவிழ்ந்து தொங்கிய கூந்தலை அள்ளி முடித்துக்கொண்டு புடவையை சீராக்கி கொண்டாள். எதற்கும் இருக்கட்டும் என்று கையில் டார்ச்சை எடுத்துக்கொண்டு மெல்ல கதவை திறந்தாள். மறுபடியும் நெஞ்சு பயத்தில் திக் திக்கென்று அடித்து கொண்டது. ஒரு சமயம் வீட்டுக்குள் நுழைய முயலுகிறவன் பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறானோ? அப்படி இருந்தால் தலைக்கு மேல் வெள்ளம் ஓடுகிறது. சான் என்றால் என்ன, முழம் என்றால் என்ன? இப்படி பயந்து நடுங்கினால் தன்னையே கடிந்து கொண்டு நடைவிளக்கை போட்டாள். சுற்றிலும் கண்களை ஓடவிட்டால் யாரையும் காணவில்லை. சாப்பாட்டறை முன்னறை விளக்குகளை ஏற்றினாள். வீடு முழுவதும் பளிச்சென்று விளக்கு எரியத் தொடங்கியது. தோட்டத்தில் மறைந்து கொண்டு உள்ளே புக முயலும் அவன் பயந்து கொண்டு ஓட்டம் பிடிக்கலாம் அல்லவா? வீட்டுக்குள் யாரோ இருப்பதன் அறிகுறி. விளக்கு வெளிச்சம், நடை, குளியலறை, சமையலறை எல்லா விளக்குகளையும் ஏற்றியாகிவிட்டது. நடையை தாண்டி பின் வராந்தாவுக்கு மெல்ல வந்தாள். அவற்றிலிருந்து சுவிட்சை தொடுவதற்குள் மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி. யாரோ கனமாக மூச்சுவிடும் சப்தம். வெகு அருகில் யாரோ நிற்பது போன்றதொரு மக்கள் வாசனை மூக்கில் மோதுவதை உணர்ந்து வெளவெளத்து போனாள். எங்கேயோ சுவரில் ஆணி அடித்தால் கூட தலைமேல் அடிப்பது போல் சப்தங்கள் பிரமை ஊட்டுவது வழக்கம். எங்கேயோ ஒரு பூனை தோட்டத்தில் நகரும் சப்தமாக இருக்கலாம். சே, ஆனாலும் இப்படியா பயந்து தொலைப்பது? துணிவை திரட்டி கொண்டு விளக்கை போட்டாள். மின்விசை தாக்கியது போன்றதொரு அதிர்ச்சி. மாதக்கணக்கில் தண்ணீரையே பார்த்திராத அழுக்கு பிடித்த ஜீன்ஸில் நிறம் தெரியாது உருமாறி போயிருந்த ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டில் முகம் முழுவதும் தாடியும் மிசையும் காடாக வளர்ந்து நிற்க, தலைமுடி சிங்கப்பிடரியாக கழுத்தில் புரள ஒரு வாலிபன் வாட்ட சாட்டமாக பின்பக்கத்து குளியலறை வாசலில் வந்து நின்றான். இது என்ன? அவன் கையில் பளபளவென்றதொரு கத்தி, கண்களில் கொலை வெறி. எப்படி வந்தான் உள்ளே? கனப்பொழுதில் கண்டு கொண்டு விட்டாள். வீட்டை சீர் செய்த கான்ட்ராக்டர் கரடியாக கத்திய போது கேட்கவில்லை. பின்பக்கத்து குளியலறையில் உள்ள வெண்டிலேட்டர், அதற்கு என்னத்துக்கு கம்பி தடுப்பு? கண்ணாடி மட்டும் போதும். அத்தனை உயரத்திலிருந்து எவன் உள்ளே குதித்து வீட்டுக்குள் வருவான்? எங்கே பார்த்தாலும் கம்பியை போட்டு அடைச்சு கொண்டு வீட்டை ஏன் சிறைச்சாலையாக மாற்றணும்? வீடு நீட்டாக அழகாக இருக்க வேண்டாமா? அவள் தடுத்து கூறியதன் பதில் அந்த தாடி மீசை திருடன் வெண்டிலேட்டர் உயரத்துக்கு வெளிக்குழாய் மூலம் ஏறி கண்ணாடியை உடைத்துவிட்டு தாராளமாக ஒரு ஆள் புகக்கூடிய அகலத்தில் இருந்த அதன் வழியே உள்ளே குதித்து சும்மா சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு கத்தியுடன் தயாராக நிற்கிறானே பாவி! யார் நீ? கேட்க நினைத்த வார்த்தைகள் தொண்டைக்குழியில் அடங்கி போயின. கிழவி, சப்தம் போட்டியோ ஒரே சதக், வேலையை முடிச்சிடுவேன். வாயை திறக்காதே. திரும்பு, உள்ளே போ. நான் சொன்னபடி செய். இல்ல, இப்பவே ஒரே குத்தில் காரியத்தை முடிச்சுட்டு மற்றதை நான் கவனிச்சுப்பேன். அடிக்குரலில் அவன் அதட்டிய போது வாழ்க்கையில் முதலாக கத்தியும் கொலை வெறியுமானதொரு திருடனை பாதி ராத்திரி வேளையில் தன்னந்தனியே சந்திக்க நேர்ந்த அனுபவம் தந்த அதிர்ச்சியில் ஆடிப்போனாள் அவள்.